Swayam Prabha. Digital India. Educated India. இந்த உதாரணம் 2 போன பாடத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு கடைக்காரர் ஒரே ஒரு விதமான ஃபோன் கைபேசியை வாங்கி விற்கிறார். வாங்கும் விலை இது 4 மாதங்கள் நம்ம எடுத்துக்கலாம். வாங்கும் விலை இது, விற்கும் விலை இந்த 4. முன்னாடி சொன்னதை போல் அவர் கையில் நிறையா பணம் இருக்குது, அதனால் அவர் பணம் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்தில் 200 ஃபோனுக்கு மேலே, கைபேசிக்கு மேலே அவரால் விற்க முடியாது அப்படின்னு அவர் எஸ்டிமேட் பண்ணுறார், அவர் அனுமானிக்கிறார். ஸோ ஒரு மாதத்தில் வாங்கி விற்றுட்டு பாக்கி அடுத்த மாதத்துக்கு வச்சுக்க முடியும். ஏன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபோன், ஒரே டைப் ஆஃப் கைபேசிங்கிறதுனால. ஆனால் அதையும் 20 ஃபோனுக்கு மேலே அவர் கையில் வச்சுக்க விரும்பலை. ஸோ எத்தனை ஃபோன் ஒரு மாதத்தில் வாங்கி ஒரு மாதத்தில் எத்தனை விற்பார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்ட உதாரணத்தினுடைய டெசிஷன்ஸ். ஸோ நீ போன பாடத்தில் என்ன பண்ணோன்னா X1, X2, X3, X4 என்பது அவர் எத்தனை கைபேசி வாங்குறார் ஒரு மாதத்துலங்கிறது, Y1, Y2, Y3, Y4 அப்படிங்கிறது எத்தனை கைபேசியை விற்கிறார் அப்படிங்கிறது. இந்த போன பாடத்தில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நாளை கழித்து I1, I2, I3, I4 அப்படின்னு 4 வேரியபிள்ஸ், மாறிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய உருவாக்கத்தை, ஃபார்முலேஷனை பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த 8 வேரியபிள்ஸை மட்டும் வச்சுண்டு அந்த I1, I2ங்கிற வேரியபிள் நமக்கு வேண்டாம், 4 வேரியபிள்ஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது உருவாக்கத்தை, ஃபார்முலேஷனை எழுத போகிறோம். ஸோ அவருடைய லாபம், அதாவது அவர் மேக்ஸிமைஸ் பண்ண, அதிகப்படுத்தும் லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமைஸ். ஸோ விற்கும் விலை 4000 Y1 + 3600 Y2 + 4000 Y3 + 3900 Y4 அப்படிங்கிறது அவர் விற்கும் விலை. அது கிடைக்கும், விற்பனை பண்ணி கிடைக்கும். பொருள் வாங்கிறதுக்கு செலவு செய்வது 3000 X1 - 2800 X2. இது செலவு, அதனால் இது மைனஸாக போயின்னு இருக்கு. 3200 X3 - 3400 X4. இதனுடைய கட்டுப்பாடுகள் என்னென்னா, ஒரு மாதத்தில் அவர் இந்த 200க்கு மேலே அவரால் விற்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு வச்சுட்டுருக்கார். அதனால் Y1 200 விட கம்மியாக இருக்கணும், Y2 200 விட கம்மியாக இருக்கணும், Y3 200 விட கம்மியாக இருக்கணும், Y4 200 விட கம்மியாக இருக்கணும். இப்போ பொருட்களை வாங்கி விற்கிறார். கையில் இருக்கிற பொருட்களை விட அதிகமாக அவரால் விற்பனை பண்ண முடியாது, ஏன்னா பொருள் இருக்கணும் விற்பனை பண்ணுறதுக்கு. அதனால் Y1 அப்படின்றது அவர் விற்பனை பண்ணுறார் முதல் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y1 should be less than or equal to X1. X1 தான் அவர் வாங்குகிறார். ஸோ Y1 X1 விட குறைவாக தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்க முடியாது. அதே போல் Y2ங்கிறது X2 விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இப்போ X1 பொருட்களை வாங்கி Y1 பொருட்களை அவர் விற்றாருனாக்க அவர் கையில் X1 - Y1 பொருட்கள் அவர் கையில் இருக்கும், மிஞ்சும். X1 - Y1 பொருட்கள் அவர் கையில் மிஞ்சும். அதாவது இப்போ 100 பொருட்களை வாங்கி 80 பொருளை விற்றாருன்னா 20 பொருள் அந்த மாதத்து கடைசியில் மிஞ்சும். அதை அவர் அடுத்த மாதத்துக்கு எடுத்துன்னு போவார்.
அதைத்தான் நம்ம போன பாடத்தில் I1 அப்படின்னு வச்சிருந்தோம். ஸோ அந்த I1 அப்படின்றது 20க்கு கம்மியாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே அவர் வச்சுக்க விரும்பலை. இப்போ அடுத்த மாதத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கையில் இருக்கிற பொருள், அதாவது x1 மைனஸ் y1, இந்த பொருள் கையில் இருக்குது அவர் கையில், அது கூட ஒரு x2 வாங்குறாரு, அதிலிருந்து அவர் y2 விற்கிறாரு. ஸோ y2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ். இதையே கொஞ்சம் மாற்றி எழுதினோன்னாக்க, வேறு கலரில் மாற்றி எழுதும்போது y1 ப்ளஸ் y2 ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. இங்கே வரும். இப்போ ஏதாவது இப்படி வந்துடும், x1 ப்ளஸ் x2, இதை y1 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா y1 ப்ளஸ் y2 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. இப்போ அவர் கையில் இருக்கிறது என்ன, இந்த x1, இதுதான் அவர் கையில், இதுதான் இவர் கையில் இதுதான் இவர் கையில் இருந்தது. இதில் அவர் y2 விற்கிறாரு. ஸோ பாக்கி என்ன இருக்கும், இதிலிருந்து y2 சப்ட்ராக்ட் பண்ணால் கழிச்சானா என்ன வருமோ அதுதான் இருக்கும். ஸோ இதிலேருந்து y2 நீங்கள் கழிச்சிங்கன்னா x1 ப்ளஸ் x2 மைனஸ் y1 மைனஸ் y2. ஸோ x1 ப்ளஸ் x2 மைனஸ் y1 மைனஸ் y2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. அதே போல் பாக்கி ரெண்டையும் நம்ம எழுதினோன்னாக்கா இதே முறையில் இப்படி வரும், y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 அப்படின்னு வரும். அதாவது விற்பனை செய்கிறது வந்து கையில் பொருள் இருந்தால் தான், அதை விட கம்மியாக தான், கையில் இருக்கிற பொருளை விட கம்மியாக தான் விற்க முடியும், அதை விட அதிகமாக விற்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி எழுதணும். அதாவது y3 will be less than or equal to x1 plus x2 minus y1 minus y2 plus x3. ஏன்னா x3 வாங்குறார், அப்படி வரும். அதே போல் இதை எழுதும்போது x1 plus x2 plus x3 plus y1 plus y2 or minus y1 minus y2 minus y3 less than equal to 20 அப்படின்னு வரும். அதே போல் 4வது மாதத்தில் y1 plus y2 plus y3 plus y4 should be less than or equal to x1 plus x2 plus x3 plus x4. அதே போல் x1 plus x2 plus x3 plus x4 minus y1 minus y2 minus y3 minus y4 is less than or equal to 20. இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டுட்டு இது வேறன்னு நமக்கு காண்பிப்பதற்காக ஒரு கோடு போட்டுருவேன். இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, அதே போல் இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ மொத்தம் வந்து நமக்கு 8 வேரியபிள் கொண்டு வந்தோம், 8 மாறிகள் கொண்டு வந்திருக்கோம் இந்த கணக்கில். இங்கே வந்து ஒரு இது நோக்கம், அப்ஜெக்டிவ் மேக்ஸிமைஸ் பண்ணுறது. இங்கே 4 கன்ஸ்ட்ரெயின்ஸு, 4 கட்டுப்பாடுகள், இங்கே ஒரு 4 கட்டுப்பாடுகள், இங்கே ஒரு 4 கட்டுப்பாடு. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே, இது ஏன் நம்ம திருப்பி எழுதியிருக்கோமா, இல்லை அது கரெக்டாக இந்த 4 போருமா, இல்லை இந்த 4 8 தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா நமக்கு புரியும். இது வந்து y1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1. இங்கே இதை வந்து கொஞ்சம் மாற்றி இதை y1 இங்கே கொண்டு வந்து இது இப்படி கொண்டு வந்தோன்னா y1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x1 மைனஸ் 20 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு, இது ரெண்டும் ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, இது வேறு கன்ஸ்ட்ரெயின்ஸு. அதனால் இங்கே ஒரு 4 வரும், இங்கே ஒரு 4 வரும், இங்கே ஒரு 4 வரும். 12 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். போன முறையில் வரும்போதும் 12 இருந்தது, இந்த வாட்டியும் 12 இருக்குது. ஆனால் போன வாட்டி நம்ம செய்ததில் I1 I2 I3 I4 அப்படிங்கிற ஒரு 4 வேரியபிள்ஸை கொண்டு வந்திருந்தோம்.
இப்போ அந்த 4 வேரியபிள் இல்லாமல் இதை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 12 வேரியபிளும் 12 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் 12 மாறிகள் 12 கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்போ வந்து 8 வேரியபிள்ஸ் 8 மாறிகளும் 12 கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஸோ ஒரு உருவாக்கத்தை நம்ம செய்யும்போது எவ்வளவு குறைஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடுகள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம கொண்டு வந்து, ஆனால் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனையும் அதில் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படி இருந்ததுனாக்க குறைந்த கட்டுப்பாடுகள் கொண்ட உருவாக்கம் ஃபார்முலேஷன் சுப்பீரியர், மேன்மையானது, நல்ல ஃபார்முலேஷன். ஸோ இப்போ நம்ம 2 பார்த்தாலும் 2த்தில் ஒரே நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இருக்குது, 12. அதனால் அதை வச்சு இது பெட்டர், அதை விட இது பெட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரே நம்பர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது 2 ஃபார்முலேஷன்ஸில் ஏதாவது ஒன்றில் கம்மி வேரியபிள் மாறிகள் இருக்குன்னாக்க அது சுப்பீரியர். ஸோ அந்த கணக்குப்படி இது வந்து ஸ்லைட்லி பெட்டர் ஃபார்முலேஷன். இந்த 4 I1 I2 I3ங்கிறத நம்ம கொண்டு வரல, அதனால் இதை எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோன்னாக்க அந்த ஃபார்முலேஷனில் இதெல்லாம் வந்து ஈக்குவேஷனாக வரும். x1 = y1 + I1 அப்படின்னு வரும். இதில் x1 + x2 அந்த மைனஸ் போட்டு x1 - y1 + I1 வரும்போது எல்லாம் 4 ஈக்குவேஷனாக வரும். இதில் எல்லாம் 4 சமநிலிகள் இன்இக்வாலிட்டிஸாக வருது. ஸோ ஜென்ரலாக ஒரு கட்டுப்பாடு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதும்போது நம்மளால் இன்இக்வாலிட்டிஸ் எழுதினா, சமநிலைகள் எழுதினா அது ஒரு நல்ல ஃபார்முலேஷன். ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது கொஞ்சம் அதுக்குன்னு தப்பு கிடையாது, ஈக்குவேஷன் இல்லாமல் இன்இக்வாலிட்டி வரா மாதிரி எழுத தெரிஞ்சதுனாக்கா அது இன்னும் பெட்டர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இது இன்இக்வாலிட்டிஸ் வச்சுருக்கு. அதனால் அந்த விதத்துலேயும் இது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபார்முலேஷனாக வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரே ப்ராப்ளம் எடுத்துன்னு வரும்போது 2 விதமாகவும் செய்ய முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியும். இதில் வந்து 8ல் முடிச்சிட்டோம், போன இதில் வந்து 12ல் முடித்தோம். சில சமயங்களில் வேறு மாதிரி கூட உதாரணங்கள் காட்ட முடியும். ஒரு உருவாக்கத்தில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வேரியபிள்ஸை கொண்டு வந்து ப்ராப்ளமை பண்ண முடியும். அதனால் ஒரு ப்ராப்ளம், ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை, ஒரு மாடல் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னா ஒரே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2-3 வகைகளில் செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம செய்யும்போது எந்த பாசிபிலிட்டி நமக்கு குறைந்த வேரியபிள்ஸ் கொடுக்குமோ, எந்த பாசிபிலிட்டி நமக்கு குறைந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கட்டுப்பாடுகள் கொடுக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் வந்து நம்ம செய்யணும். செஞ்சோன்னாக்க நம்ம ஃபார்முலேஷன் நல்ல அழகாக நல்லா வருது அப்படின்னு அர்த்தம். இதை தவிர நம்ம வந்து மறக்காமல் எழுத வேண்டியது வந்து இந்த x1 x2 x3 x4 போன பாடத்தில் அதை எழுதியிருக்கேன்னா தெரியல, மறந்துருக்கலாம். ஆனால் நம்ம மறக்காமல் எழுத வேண்டியது y1 y2 y3 y4 ≥ 0. எதிர்மறையற்ற கட்டுப்பாடு, நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற எதிர்மறையற்ற கட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்ம எல்லா கணக்குலேயும் மறக்காமல் எழுதணும். ஸோ ஒரு ஃபார்முலேஷன், ஒரு உருவாக்கத்தை முடிக்கும்போது எல்லாம் 4 விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கணும். முதல்ல வேரியபிள்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எழுதணும் இந்த இடத்துல இங்கிலீஷில் எழுதும்போது let x1 x2 x3 x4 be the quantities bought in the 4 months. தமிழில் சொல்லணும்னா 4 மாதங்களில் எத்தனை கைபேசிகளை வாங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். அதே மாதிரி y1 y2 வந்து குவான்டிட்டி சோல்டு, in 4 months எத்தனை கைபேசிகளை விற்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறோம். இன்னும் கேர்ஃபுல்லாக ப்ரிசைஸாக எழுதணும்னா let x1 x2 x3 x4 be the quantities bought in the 4 months and let y1 y2 y3 y4
B, the quantity sold in the 4 months. இப்படி எழுதணும். வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது இது மாதிரி எழுதணும். ஸோ முதல்ல வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இது அப்ஜெக்டிவ் எழுதியாச்சு. அப்ஜெக்டிவ்ங்கிறது நோக்கம், அப்ஜெக்டிவ் எழுதியாச்சு. கன்ஸ்ட்ரெயின்ஸ் 12 கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதியாச்சு. கட்டுப்பாடுகள் 4 4 4 12 கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதியாச்சு. எதிர்மறையற்ற கட்டுப்பாடு, நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதையும் இதில் எழுதியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலேஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ 3வது ஃபார்முலேஷனுக்கு போவோம். ஒரு ஃபார்முலேஷனில் நம்ம என்னென்ன கற்றுக்குறோங்கிறதையும் அங்கங்கே சொல்லிட்டு வரேன். புது விஷயங்கள் என்ன கற்றுக்குறோங்கிறது சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி 5 ஃபார்முலேஷன் முடித்ததுக்கப்புறமா மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி என்னெல்லாம் கற்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவேன். ஸோ இப்போ 3வது ஃபார்முலேஷனுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு கால் சென்டர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம சில நேரங்களில் ஃபோன் பண்ணுறோம். அப்போ ஒரு கால் சென்டர்லேருந்து அவங்க பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஒரு கால் சென்டர் இருக்குது. கால் சென்டருக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது. ஸோ இந்த கால் சென்டரில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், ஃபோன் கால்ஸ் வர்றதை பொறுத்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம். ரொம்ப ப்ராக்டிக்கல்னு இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ அது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது, நல்ல யூஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 உதாரணங்களுக்குமே ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் யூஸ் இருக்குது. இது வேறு ஒரு விதமான அப்ளிகேஷன். இப்போ ஒரு கால் சென்டரை எடுத்துட்டோம்னாக்க நம்ம இந்த கால் சென்டரை ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வச்சுப்போம். 8 AM to 8 PM வரைக்கும் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த கால் சென்டரில் 2 வகையான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஃபுல் டைம் வேலை செய்கிறவங்க, அதாவது பர்மனெண்ட்டாக வேலை செய்கிறவங்க அப்படின்னு சில பேர் இருக்காங்க. பார்ட் டைம் வேலை பண்ணுறவங்க, பகுதி நேரத்தில் வேலை பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க சாதாரணமாக 8 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 8 மணிக்கு அவங்க வேலைக்கு வரலாம். 8 மணிக்கு வந்தானாக்கா 4 மணிக்கு முடிச்சுடுவாங்க. நம்ம 12 மணிக்கு வேலைக்கு வரலாம் அப்படின்னு வச்சுப்போம். வச்சுட்டானாக்க அவங்க அவங்க 8 மணிக்கு வேலைக்கு வரலாம் அப்படின்னு வச்சுப்போம். சில பேர் 10 மணிக்கு வேலைக்கு வராங்க, சில பேர் 12 மணிக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 8 மணிக்கு வேலைக்கு வர்றவங்க 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. 10 மணிக்கு வர்றவங்க 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க. 12 மணிக்கு வர்றவங்க 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க. இப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க, இது FT அப்படின்னு போட்டுடுறேன், ஃபுல் டைமில் வேலை பார்க்குறவங்க. இதே பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க அவங்க 8 மணிக்கு கார்த்தால வராங்க, 12 மணிக்கு வேலை செய்ய வராங்க, 4 மணிக்கு வேலை செய்ய வராங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 8 hours ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்க 4 hours ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம் இந்த கணக்கில். ஸோ 8 AM to 12 noon வருவாங்க. இது 12 noon to 4 PM வேலை செய்வாங்க. இவங்க 4 PMலேருந்து 8 PM வேலை செய்வாங்க நம்ம வச்சுப்போம் இந்த கணக்கில். இது வேலை செய்ய வருபவர்களுடைய நேரம். இரண்டாவது, இவங்க 6 calls per hour எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். செய்ய முடியும் இவங்களால 5 calls per hour செய்ய முடியும் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு இந்த இடத்துல எழுதிடலாம். ஸோ இவங்க 6 calls per hour செய்வாங்க, இவங்க 5 calls per hour செய்வாங்க. இவங்க 8 hours வேலை செய்தால் கூட இவங்க 4 hours வேலை செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு 1 hour ரெஸ்ட், அதுக்கப்புறம் 3 hours தான் எஃபெக்டிவாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். 7 hours தான் எஃபெக்டிவாக கிடைக்கும், 8 hours அவங்க ஆஃபீஸில் கிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கணக்கில் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 8 மணிக்கு வர்றவங்க 8லேருந்து 12 வந்துட்டு இந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு அவங்க தே ஆர் நாட் அவைலபிள். இவங்க 12 to 1
இவங்க நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இவங்க வந்து 2 to 3 கிடைக்காது. இவங்க வந்து 4 to 5 நமக்கு கிடைக்காது. திருப்பி 5 to 8 வேலை செய்வாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் கிடையாது. ஏன்னா மொத்தமே 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதனால் இவங்களுக்கு பிரேக் கிடையாது. 4 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை செய்வாங்க. ஸோ ஒரு ஆள் எடுத்தோன்னாக்க அந்த ஆள் வந்து இந்த இதில் வந்தாருனாக்கா இந்த 4 ஹவர்ஸில் அவங்க 20 கால் அட்டன் பண்ண முடியும் ஒருத்தரால். அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் வந்து ஃபுல் டைம் வர்றவர் ஒருத்தருக்கு 600 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 600 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் பார்ட் டைமில் வர்றவங்களுக்கு 400 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். இல்லை சில சமயம் கேள்வி கேட்கலாம், ஃபுல் டைமுக்கு அதிக சம்பளம் வரும், பார்ட் டைமுக்கு கம்மியாக தானே வரணும், 8 மணி நேரம் வேலை செய்வங்களுக்கு 600 கொடுக்குறீங்க, இங்கே 4 மணி நேரம் வேலை செய்வருக்கு 400 கொடுக்குறீங்கன்னு கேள்வியை எழலாம். இந்த நம்பர் எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம சும்மா ஒரு இந்த கணக்குக்கோசரம் இது ஒரு 600, இதை 400 அப்படின்னு வச்சுக்கிறோம். அவ்வளோ. இல்லை இது வேறு மாதிரியும் செய்ய முடியும். இப்போ இவங்களுக்கு 80 rupees per hourன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு வந்து 50 rupees per hourன்னு வச்சுக்கலாம், இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இது. அது ரியல் லைஃப்பில் அது என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்து நம்ம அங்கே போட முடியும். இப்போ இந்த கால் சென்டருக்குடைய டிமாண்ட், எத்தனை கால்ஸ் வரும் இந்த கால் சென்டருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க காலையில் 8 to 10 இப்படி கொடுப்போம். 8லேருந்து 10 மணி வரைக்கும், 10லேருந்து 12 மணி வரைக்கும், 12லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 6, 6லேருந்து 8 to 10, 12, 2, 4, 6, 6லேருந்து 8. ஸோ 50, 90, 50 கால், 90 கால், 50, 80, 90, 100, 60, 50. சும்மா சாதாரணமாக நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். இத்தனை ஃபோன் கால் எதிர்பார்க்கலாம் இந்த பீரியடில். ஸோ இனிமேல் கணக்கில் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க எத்தனை பேர் ஃபுல் டைமில் நம்ம எடுக்க போகிறோம் இதை மீட் பண்ணுறதுக்கு. இது பேர் டிமாண்டுன்னு பேர், தேவை. இந்த தேவையை, இந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் நம்ம எடுக்க போகிறோம், எத்தனை பேர் இங்கே இதில் வேலை செய்வாங்க, எத்தனை பேர் இங்கே வேலை செய்வாங்க, எத்தனை பேர் இங்கே வேலை செய்வாங்க, எத்தனை பேர் இதில் செய்வாங்க, எத்தனை பேர் இதில் செய்வாங்க, எத்தனை பேர் இதில் செய்வாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தவிர இன்னொரு சின்ன கட்டுப்பாடுகள் 1-2 இருக்குது. அதை வந்து நம்ம கணக்கை முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணும்போது முதல்ல இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன், அப்புறமா அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ x1 அப்படிங்கிற அளவு மக்கள் இந்த இதில் வேலை செய்ய வராங்க, x2 பேர் இதில் வேலை செய்ய வராங்க, x3 பேர் இதில் வேலை செய்ய வராங்க. இதை y1 பேர் இப்படி இங்கே வேலை செய்ய வராங்க, y2 அப்படிங்கிறவங்க y3 இங்கே. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு இங்கே x1, x2, x3, x4, x5, x6ன்னு நீங்கள் போடலாமே, ஏன் y1, y2, y3ன்னு போடுறீங்க, x4, x5, x6ன்னு போட்டால் தப்பா, x4, x5, x6ன்னு போட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு y1, y2 அப்படின்னு போடுறோம்னாக்கா, இப்போ நம்ம இந்த கணக்கை நம்ம அப்படி திருப்பி யோசித்தே வந்தோம்னாக்கா எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்தால் அது ஃபுல் டைமில் வேலை செய்கிறவங்களை குறிக்கும், ஒய்ன்னு ஒரு வேரியபிள் வந்தால் அது பார்ட் டைமில் வேலை செய்கிறவர்களை குறிக்கும். அப்படிங்கிறத நம்ம மனசில் நமக்கு வந்து அது மனசுக்குள்ளே அது வரும். இப்போ அதே x4, x5, x6 போது தப்பு கிடையாது. ஆனால் யோசிக்கணும், x4ன்னு போட்டிருக்கா, அப்போ இவங்க வந்து பார்ட் டைமில் வேலை செய்வாங்க, இவங்க வந்து 5 தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒய்ன்னு வந்தோடனே நம்ம 5 இங்கே வந்துடும்னு புரியும். அதே மாதிரி தான் போன கணக்கில் எக்ஸுங்கிறது எவ்வளவு கைபேசிகளை வாங்குவார், ஒய்ங்கிறது எவ்வளவு கைபேசிகளை விற்பார். இது ரெண்டும் தனித்தனி விஷயங்கள் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஒய் அப்படின்னு தனித்தனியாக பேர் கொடுங்க. கண்டினியூஸாக நீங்கள் ரன்னிங்லேயும் கொடுக்கலாம், x1, x3, இங்கே x4, x5, x6 அப்படின்னு கொடுக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆக்சுவலாக இங்கே எழுதணும் let x1, இங்கே இங்கிலீஷில் எழுதணுன்னாக்கா let x1. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அந்த நோட்டேஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். let xj be the number of full-time employees starting work or working in slot J or starting work at 8 a.m., 10 a.m., 12 noon respectively. முறையே தமிழில் சொல்லணும்னா முறையே 8 மணி 10 மணி 12 மணிக்கு எத்தனை பேர் வேலைக்கு வராங்க ஃபுல் டைம் பீப்புள். அதே மாதிரி let yj be the number of part time employees. இந்த டாட் 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 போட்டால் அந்த இதை நம்ம திருப்பி எழுதுகிறோன்னு அர்த்தம். part time employees coming to work at 8 a.m., 12 noon and 8 a.m., 4 p.m., I'm sorry, 12 noon and 4 p.m. respectively. எவ்வளோ பேர் வராங்கங்கிறது தெரியும். இப்போ இதை சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஈஸியாக நம்ம எழுதுறதுக்கு வசதியாக இருக்கிறா போல் இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா x1 பேர் வந்து 8 மணிக்கு வேலைக்கு வராங்க. ஸோ 8 மணிக்கு வேலைக்கு வந்து அவங்க 4 மணி வரைக்கும் வேலையில் இருக்காங்க. அதனால் அவங்க இதில் இருக்காங்க, x1 இதில் இருக்காங்க, x1 இதில் வேலை செய்கிறாங்க, x1 இதில் வேலை செய்கிறாங்க, x1 இதில் வேலை செய்கிறாங்க. நம்ம இன்னும் ஒன்று சொன்னோம், 4 hours வேலை பண்ணிவிட்டு 1 hour கேப் இருக்குது அவங்களுக்குன்ட்டு. ஸோ அதனால் இதில் வந்து x1 வந்து பாதி தான். அதை நம்ம சும்மா ஒரு நோஷனில் காமிச்சிக்கிறதுக்கு இங்கே சும்மா ஒரு ஹாஃப்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 1 hour தான் கிடைக்கும் அவங்கக்கிட்டேருந்து அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே போல் x2ங்கிறது இங்கே வராங்க. ஸோ x2ங்கிறது இங்கே ஆரம்பிப்பாங்க, இங்கே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே அரை தான் கிடைக்கும், half x2, half பாதி, அரையில் பாதி half கிடைக்கும். அது மாதிரி இன்னொரு x2 இங்கே வரும். அதே போல் x3ங்கிறவங்க இங்கே ஆரம்பிப்பாங்க 12 மணிக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாக கிடைக்கும், இங்கே பாதி தான் கிடைக்கும், இங்கே கிடைக்கும். y1 அப்படிங்கிறவங்க 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. ஸோ y1 இங்கே வருவாங்க, y1 இங்கே வருவாங்க, y2 இங்கே வருவாங்க, y2 இங்கே வருவாங்க, y3 y1 8லேருந்து 12, ஸோ y2 y3 4 மணிக்கு வருவாங்க, இங்கேயும் இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு அட்டவணை டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வேரியபிள் நம்ம பண்ண உடனே இவ்வளோ விஷயங்கள் வந்துடும். இப்போ இந்த கணக்குக்கும் நீங்கள் முன்னாடி கணக்கு 2 கணக்குக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இந்த கணக்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் ஆகிடுது. மீதி கணக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் ஆகிடுது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளமை எடுத்துன்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நிறையா டைம் ஆகும். அதுக்கப்புறமா அது ஒரு உருவாக்கத்தை எழுதணும். அதனால தான் இந்த உருவாக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எடுத்த உடனே கணக்கை சால்வ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம கணக்கை புரிஞ்சுட்டு இருக்கோமா, அந்த புரிஞ்சுன்றதை நம்ம கரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் மூலமாக கொண்டு வந்திருக்கோமா, அந்த 4 விஷயங்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கோமா, வேரியபிள்ஸ், அப்ஜெக்டிவ், கன்ஸ்ட்ரெயின்ட், நான் நெகட்டிவ், அதுதான் இந்த ஃபார்முலேஷன். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இது வந்து ஒரு ரீசனபிளி க்ளோஸ் டு அ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இப்போ ஒரு கால் சென்டர் நடத்துகிறவங்களுக்கு இதை விட இவ்வளோ சின்னதாக அவங்க ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா சில நம்பர்ஸ்லாம் நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கும். அதில் ஒரு போர்ஷன் எடுத்துன்னு செய்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிள்ஸை மட்டும் முடிச்சிருக்கோம். வேரியபிள் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து மேப் பண்ணியிருக்கோம்.
அந்த வேரியபிளை கொண்டு வந்து இங்கே எப்படி இந்த அட்டவணையில் எப்படி வருது அப்படின்னு மேப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் எழுதணும், நோக்கம் எழுதணும். ஸோ இதில் நோக்கம் என்ன இருக்கும்? செலவை நம்ம குறைக்கிறது தான் நோக்கமாக இருக்கும். இப்போ ஒரு கால் சென்டர் நடத்துகிற ஒருத்தர்னாக்கா எவ்வளோ கம்மி பேரை வச்சுன்னு நடத்த முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் இதை நம்ம மீட் பண்ணி ஆகணும் இதை. ஆனால் எவ்வளோ கம்மி பேரை வச்சு நம்ம மீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செலவு குறையும். ஸோ இந்த கணக்கினுடைய நோக்கம் வந்து குறைப்பது. முதல் 2 கணக்கை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பது. ஏன்னா நம்ம வந்து பணம் எவ்வளோ நம்ம கிடைக்குங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ மிஞ்சும் பணம், எவ்வளோ கிடைக்கும் பணம், ஒரு பொருளை விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் அதை அதிகரித்தல், மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு அதை வச்சுட்டோம். இப்போ நமக்கு வந்து குறைத்தல், மினிமைசேஷனுக்குள்ளே இது வந்துடும். ஸோ மினிமைஸ். ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன், மினிமைஸ், குறைத்தல், மினிமைஸ். எதை குறைக்கணும்? எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கங்கிறத குறைக்கணும். ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒருத்தருடைய சம்பளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 600 400 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்த செலவை குறைக்கணும். ஸோ மினிமைஸ் 600 இன்ட்டு x1 ப்ளஸ் 600 இன்ட்டு x2 ப்ளஸ் 600 இன்ட்டு x3 ப்ளஸ் 400 இன்ட்டு y1 ப்ளஸ் 400 இன்ட்டு y2 ப்ளஸ் 400 இன்ட்டு y3. இப்போ இந்த x1 x2 x3 y1 y2 y3 மனிதர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இந்த டெலிஃபோன் கால் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். we have to meet the demand. ஸோ இதை பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நமக்கு 50 கால் வருதுன்னாக்க இந்த x1 y1 நம்ம கையில் இருக்காங்க. இந்த டைம் ஸ்லாட்டுன்றது 2 மணி நேரம். ஸோ இவர் 1 மணி நேரத்துக்கு 6 கால் எடுக்க முடியும், இவர் 1 மணி நேரத்துக்கு 5 கால் எடுக்க முடியும். ஸோ x1 பீப்புளையும் y1 பீப்புளையும் வச்சுருந்தோம்னாக்க 2 மணி நேரங்களில் நம்மளால் 12x1 ப்ளஸ் 10y1 இத்தனை டெலிஃபோன் கால் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் வந்து 6 எடுக்க முடியும், 2 மணி நேரத்தில் 12. இங்கே இவர் 5, இங்கே இருக்கு பாருங்கள் 6 per hour 5 per hour. ஸோ இந்த x1 y1 பீப்புள் நம்மளோட ஒர்க் பண்ணாங்கன்னாக்க நம்மளால் 12x1 ப்ளஸ் 10y1 கால்ஸ் எடுக்க முடியும். நமக்கு தேவை எவ்வளவு? 50. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மக்களால் 50க்கு மேலோ கால் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னாக்க நம்மளால் இந்த தேவையை மீட் பண்ண முடியும். இப்போ இவங்களுடைய கால் எடுக்கிற எபிலிட்டி 50க்கு கம்மியாக இருந்ததுனாக்கா நம்மளால் அந்த இதை மீட் பண்ண முடியாது. ஆகவே இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. 50 இருக்கலாம், 50க்கு மேலாகவும் இருக்கலாம், ஆனால் 50க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ குறைத்தல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடுது. இப்போ நீங்கள் அடுத்த மணி நேரத்தை பார்க்கலாம். ஸோ அடுத்த மணி நேரம் பார்க்கும்போது 12x1 ப்ளஸ் 12x2 ப்ளஸ் 10y1 is equal to 80. இதையும் பார்த்துள்ளோம். ஸோ மூணாவது இதை எழுதும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா இது வந்து இவங்க 2 மணி நேரத்துக்கும் இவங்க அவைலபிள் இல்லை. 12 to 2 நடுவில் ஒரு 1 hour பிரேக் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அதனால இவங்க 12 கால் எடுக்க முடியாது, இவங்களால் 6 கால் தான் எடுக்க முடியும். ஸோ 6x1 ப்ளஸ் 12x2 ப்ளஸ் 12x3 plus 10y2 is greater than or equal to 90. 90க்கு மேலே இருக்கணும். இப்போ இந்த டேபிள் நம்ம எழுதினதுனால நமக்கு ரொம்ப சுலபமாக அதை எழுத முடிஞ்சது. இவ்வளோ பேர் இந்த x1ல் இவ்வளோ பேர் இருக்காங்க, x2ல் இவ்வளோ பேர் இருக்காங்க, x3ல் இவ்வளோ பேர் இருக்காங்க, y2ல் இவ்வளோ பேர் இருக்காங்க. இதை ஹாஃப்னு போட்டு நம்ம குறித்து வச்சுட்டோம். அதனால் இது ஹாஃப் தான் கிடைக்கும். ஸோ 12 கிடைக்காது, 6 தான் கிடைக்கும். ஸோ 6x1 12x2 12x3 10y2 ஈஸியாக வந்துடுது எழுதுறதுக்கு. இது இந்த அட்டவணையை நம்ம பண்ணதுனால ஈஸியாக வந்துடுது. நாலாவது இங்கே 12x1 ப்ளஸ் 6x2
plus 12x3 plus 10y2 is greater than or equal to 100. திருப்பி அந்த half இருக்கிறதுனால இங்கே இப்படி வந்து ஐந்தாவது இங்கே எழுதலாம். ஐந்தாவது எழுதும்போது 12x2 plus 6x3 plus 10y3 is greater than or equal to 60. ஏன்னா இவர் வந்து 1 hour தான் இங்கே தராங்க. அடுத்தது வந்து 12x3 plus 10y3 is greater than or equal to 50. ஸோ தேவைகளை நம்ம மீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆட்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இது. இப்போ இந்த கணக்கில் இன்னொரு ஒரு சின்ன கட்டுப்பாடு இருக்குது. அதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இந்த 6 டைம் ஸ்லாட்லேயும் நம்ம எத்தனை கால் நம்ம எடுக்கிறோமோ அத்தனை கால்ஸ் வந்து அதில் பாதிக்கு மேலே 50%, 50% மேலே இந்த ஃபுல் டைமில் வேலை செய்கிறவங்க எடுக்கணும். ஏன்னா குவாலிட்டி பேஸ் பண்ணி குவாலிட்டி கொஞ்சம் தானே இருக்கும். ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களால ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியும். தரம், நல்ல குவாலிட்டி, சர்வீஸுடைய தரம், குவாலிட்டி நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. ஃபுல் டைம் முழு நேர வேலை செய்பவர்கள், பர்மனெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, அவங்க வந்து குறைந்தது 50% கால்ஸ் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அதை வந்து நம்ம எழுத போகிறோம். அதை 2 விதமாகவும் எழுதலாம். 2 விதத்தையும் நான் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் செய்யலாம். இப்போ இதை மட்டும் எடுத்துட்டோம்னாக்க இந்த 6 டைம் பீரியடுக்கும் அதை செய்யணும். ஸோ இந்த முதல் டைம் பீரியட், முதல் ஸ்லாட், இந்த 2 மணி நேரம் ஸ்லாட்டில் மொத்தம் எவ்வளோ கால்ஸ் வருது? 50 கால் வருது. அதனுடைய 50% 25. ஸோ எத்தனை கால் நமக்கு ஃபுல் டைம் ஆட்கள் தராங்க? இங்கே தராங்க. ஸோ 12x1 should be greater than or equal to 25 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா குறைந்தது 50% இவங்க வேலை செய்யணும், இவங்க மூலமாக வரணும் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்? 12x1 plus 12x2 greater than or equal to 40. 50% மேலே ஆகும். 6x1 plus 12x2 plus 12x3 greater than or equal to 45 அப்படி எழுதலாம். அதே மாதிரி 6 எழுதலாம். இதையே வந்து வேறு விதமாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? இவங்க கொடுக்கறது மொத்த காலை விட 50% மேலே இருக்க வேண்டும். ஸோ 12x1 இது வந்து பர்மனெண்ட் பீப்புள் கொடுக்குற கால், மொத்தம் வந்து டிவைடட் பை 12x1 plus 10y1 should be greater than or equal to 0.5. 50% மேல் இருக்க வேண்டும். இப்படியும் கொடுக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இந்த இது 50% மேலே இவங்க கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு இருப்பதனால் இவர்கள் 50% கம்மியாகத்தான் கொடுக்க வேண்டும், 50க்கு மேல் கொடுக்கக்கூடாது. அதனால் இது நீங்கள் 10y1 is less than or equal to 25 அப்படின்னு எழுதலாம். இது 3 எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏதாவது 1 எழுதினா போதும். 3ம் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. 1 எழுதினா போதும், நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எழுதிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த முறையில் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம், இந்த முறையில் கூட பண்ண வேண்டாம், இப்படியே எழுதின்னு வந்துடலாம். ஸோ 12x1 plus 12x2 greater than equal to 40. அடுத்தது 6x1 plus 12x2 plus 12x3 is greater than equal to 90. அந்த மாதிரி 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே எழுதணும். இது 1 2 3 4 6 கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதணும். 6வது மட்டும் எழுதுகிறேன். 12x3 greater than or equal to 25. இது 6வது. இங்கே மீதியெல்லாம் இங்கே வந்துடும்.
இப்போ நம்ம ஒரு ஒரு பாடமாக செய்வதனால் அப்படியே எழுதிடலாம் எல்லாத்தையும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷத்தில் எழுத முடியும். 12x1 + 12x2 ≥ 40, 6x1 + 12x2 + 12x3 ≥ 45, 12x1 + 6x2 + 12x3 ≥ 50, 12x2 + 6x3 + 10 6x3 ≥ 30. இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இந்த கணக்கு வந்து இப்போ இதனுடைய உருவாக்கம் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடுது. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. பல நேரங்களில் வந்து இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு நம்ம வந்து தரத்தை முன்னிட்டு 50% மேலே இருக்கிற காலை வந்து பர்மனெண்ட் பீப்புள், ஃபுல் டைம் பீப்புள் தான் எடுக்கணும், பார்ட் டைம் பீப்புள் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன் இப்போ அந்த பார்ட் டைம் பீப்புளால் எடுக்க முடியாதா, இல்லை அவர்களால் தரத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஏன் நம்ம நம்புகிறோன்னு சில கேள்விகள் வரும். அதுக்கு 2 பதில்கள் உண்டு. ஒன்று, ப்ராக்டிக்கலாகவே அது உண்டு. சாதாரணமாக வந்து ஒரு ஃபுல் டைம் வேலை செய்கிறவங்க, பார்ட் டைம் வேலை செய்கிறவங்க வரும்போது பார்த்தோன்னாக்கா, ஃபுல் டைம் வேலை செய்கிறவங்க கிட்ட இருக்கிற நம்ம எதிர்பார்ப்பு வந்து அதிகம், நன்னா செய்யணும். அது சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஃபுல் டைமில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகம், அதனால் நல்லா வேலை செய்யணும். பார்ட் டைம் வேலை கொஞ்சம் சம்பளம் கம்மி. இப்போ அதை வந்து இந்த கணக்கில் நான் காமிக்கலை. ஏன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 600 ரூபா, இவங்க 400ன்னு காமிச்சிட்டேன். இப்போ ஒரு பேச்சுக்கு இது 600, இது 200ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 600ன்னு போட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இவங்களுக்கு இதை ஒரு பேச்சுக்காக இதை 800 அப்படின்னு வைத்துக்கொண்டு இதை 300ன்னு வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்காக. ஸோ என்ன ஆகும், இது வந்து 1 மணி நேரத்துக்கு 100ன்னு வரும். இது வந்து ஒரு 4 மணி நேரம் தான் கிடைக்கும், இது 75ன்னு வரும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு வந்து இது லாபம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும், பார்ட் டைம் வச்சே ஓட்டிடலாம், பார்ட் டைம் வச்சே நம்மளால் முழு இதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு வந்துடும். ஸோ கணக்கும் வந்து அதை நமக்கு சொல்லிடும் போடும்போது. ஏன்னா இது வந்து கம்மி விலை, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து கம்மி, அதனால் இந்த எக்ஸ் எல்லாத்தையும் 0வா போட்டு ஒய்யை மட்டும் எடுத்துன்னு போயிடும். கடகடன்னு கணக்கில் ஒய்யை எடுத்துன்னு போயிட்டு இத்தனை பேர், இந்த 3 பேர்கள் வந்து இந்த நேரங்களுக்குள்ளே வந்தார்கள்னா போதும் அப்படின்னு சொல்லிடும் கணக்கு. ஸோ 2 விதத்திலையும் அது சில கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம். சில கட்டுப்பாடுகள் வந்து ப்ராக்டிக்கலாக வரும். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு நம்ம இதை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, முக்கியமாக இந்த ஒரு இது முக்கியமாக போட்டுருங்க, 50% மேல் வந்து இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறத போட்டுருங்க அப்படின்றாங்க. அதை போடாமல் நீங்கள் தீர்வை பண்ணிங்கன்னாக்க சால்வ் பண்ணும்போது எக்ஸே வராது. ஸோ பர்மனெண்ட் ஆட்கள் யாருமே இல்லாமல் டெம்பரரி வச்சே முடிச்சிருங்கன்னு கணக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கணக்கு வந்து பர்மனெண்ட் ஆட்களே வேண்டான்னு சொல்லிடுது, அதனால் பர்மனெண்ட் ஆட்களே தேவையில்லைன்னு நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஸோ நம்ம கரெக்டான கட்டுப்பாடுகளையும் கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நம்ம புரிஞ்சுண்டு ப்ராப்ளமுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அதிலிருந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாகவும் ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தம் உள்ளதாகவும் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம இதெல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுண்டு எந்த விதமான கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யணும். அது தவிர கடைசியில் எதிர்மறையற்ற கட்டுப்பாடு எழுதணும். ஸோ x1 x2 x3 y1 y2 y3 ≥ 0. திருப்பியும் அதே பழைய கேள்வி வரலாம், இது வந்து முழுசாக இன்டீஜராக இருக்கணும், 1.5 ஆளை வந்து நம்ம ஃபுல் டைமை கூப்பிட்டு வாங்கன்னா அந்த அரை ஆளுக்கு எங்கே போகிறது, பாதி ஆளுக்கு எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர், நான் இன்னும் அதை டிஃபைன் பண்ணலை உங்களுக்கு. லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணலை. 5 ஃபார்முலேஷனையும் முடிச்சுட்டு நான் அதை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வரும்போது உங்களுக்கு இது இப்படியே இருக்கட்டும், இதை முழு எண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எழுத வேண்டாம், இது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணம் இதோட முடியாது. இந்த உதாரணத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னாக்கா,
நான் அதையும் முன்னாடியே ஒரு தடவை சொல்லிட்டேன். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை எடுத்துன்னு நம்ம மேப் பண்ண ட்ரை பண்ணால் கிட்டத்தட்ட ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா டைம் ஆகும். அதனால தான் இந்த உருவாக்கம் ஃபார்முலேஷனுடைய இம்பார்ட்டன்ஸே அதுதான். ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுண்டு எல்லா கட்டுப்பாடுகளையும் மேப் பண்ணி கொண்டு வரது தான் இந்த ஃபார்முலேஷனுடைய முக்கியத்துவம். அதை கரெக்டாக செஞ்சால் தான் பின்னாடி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் வரும்போது அவங்கள்ட்ட போய் கொடுத்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இத்தனை பேரை நீங்கள் இந்த நேரத்தில் வர சொல்லுங்கள், இத்தனை பேரை இந்த நேரத்தில் வர சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டி சம்டைம்ஸ் அர்த்தமற்ற மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் மீனிங்லெஸ்ஸாக சொல்யூஷன் வந்துடும். அப்போ சொல்யூஷன் வரும்போது திருப்பி போய் நம்ம அப்போ கேட்கணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எதையோ விட்டுட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்குள்ளே பண்ணணும். சில நேரங்களில் அப்படி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வர்ற ஒரு இதுவும் ஆகும். ஆனால் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு ஆரம்பத்திலே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னாக்க அர்த்தமுள்ள ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அதான் முக்கியமாக இதில் நம்ம புரிஞ்சுட்டது. இரண்டாவது நம்ம புரிஞ்சுட்டது நோக்கமானது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மினிமைசேஷன், குறைத்தல். செலவு சம்மந்தப்பட்டதாக வந்தான்னாக்கா குறைக்கணும், மினிமைஸ். வரவு பணம் சம்மந்தப்பட்டது வந்தால் மேக்சிமைஸ். ஸோ மீதி 2 உதாரணங்களில் மேக்சிமைஸ், இந்த உதாரணங்களில் மினிமைஸ். இதில் சில சமநிலைகள் வருது, எல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. இதில் முதல் கணக்கில் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தது. இரண்டாவது உதாரணத்தில் கொஞ்சம் ஈக்குவேஷன் சமன்பாடுகளும் வந்தது, சமநிலைகளும் வந்தது, சமன்பாடுகளும் வந்தது. சாதாரணமாக சமநிலைகள் வந்தான்னா பெட்டர், சமன்பாடுகள் வந்தால் அவ்வளோ பெட்டர் இல்லை. அதுக்குன்னு தப்பு இல்லை, ஆனால் சமன்பாடுகள் இருக்கலாம். சமநிலைகளாக செய்ய முடியும், இன்இக்வாலிட்டிஸாக பண்ண முடியும்னாக்க இன்இக்வாலிட்டிஸாக பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஈக்குவேஷன் போடக்கூடாது. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், இப்போ எதுக்கு இங்கே இன்இக்வாலிட்டி போட்டிருக்கீங்க, ஈக்குவேஷன் போடலாமே அப்படின்னு கேட்கலாம். ஈக்குவேஷன் போட்டால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்கவும் சான்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5, இது 10லாம் 5ல் வருது, மல்டிப்ளை ஆகுது, இதெல்லாம் 5ல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. இங்கே 43ன்னு ஒரு நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் நீங்கள் 1, 2ன்னு முழு எண்கள் கொடுத்தீங்கன்னா 43 வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் எதுக்கும் ஒரு கிரேட்டர் தேன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு போட்டுருவோம். அந்த இடத்துல சமநிலை போட்டுருவோம், சமன்பாடு போட மாட்டோம். சமன்பாடு போடும்போது என்ன ஆகும்னா இது எக்ஸ் 1, 2ன்னு வராது, 2.3 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மதிப்பு வரும். ஆனால் நம்ம அதை பண்ண இந்த உருவாக்கங்களை பண்ணி நமக்கு பழக நம்ம மைண்டில் நம்ம சொல்லிடுவோம், இன்இக்வாலிட்டி வந்தான்னா பெட்டர், சமநிலைகள் வந்தான்னா பெட்டர். ஸோ எங்கெல்லாம் இன்இக்வாலிட்டி போட முடியுமோ இன்இக்வாலிட்டி போட்டுருவோம். அதான் அதே மாதிரி தான் தேவைகளை மீட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போது நம்மக்கிட்ட இருக்கும் கெப்பாசிட்டி அளவு, நம்மக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி அந்த டிமாண்டை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு போட போகிறோம். ஈக்குவலாக இருக்கணும்னு போட மாட்டோம். அதற்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் இந்த இன்இக்வாலிட்டி வரும். ஸோ இத்தனை விஷயங்களை இந்த உதாரணம் மூலமாக நம்ம கற்றுருக்கோம். இப்போ 4வது உதாரணத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஷீட் இருக்குது, ரெக்டாங்குலர், செவ்வகமாக ஒரு ஷீட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு இது 20க்கு 10 அப்படின்னு வச்சுப்போம். இது மெட்டல் ஷீட் இப்படி இருக்குது. இன்ச் இருக்கலாம், 20 இன்ச்சுக்கு 10 இன்ச் அப்படி இருக்கலாம். இதை போல் நம்மக்கிட்ட நிறைய ஷீட்ஸ் இருக்குது, எல்லாம் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நிறைய ஷீட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஒரு கட்டிங் மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது. அது அப்படி ஒரு போட்டிங்கன்னாக்கா அப்படி 2ஆக வரும். ஸோ இதை இப்படி தான் வெட்ட போகிறோம், இப்படி வெட்ட போகிறோம், இப்படி வெட்ட போகிறோம். இப்படி வெட்டினீங்கன்னா இங்கே ஒரு 7 வரும், இங்கே ஒரு 3 வரும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய தேவை என்னன்னாக்க நமக்கு 20க்கு 3 தேவை, 20க்கு 4 தேவை, 20க்கு 5 தேவை. நமக்கு வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி அளவு தேவை. ஆனால் அவங்க வாங்கியிருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் இப்படி தான் கிடைக்கிறது. 20க்கு 10 தான் வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. இன்னி வேலைக்கு எனக்கு 20க்கு 3 ஷீட் வேணும், 20க்கு 4 ஷீட் வேணும், 20க்கு 5 ஷீட் வேணும். எவ்வளவு ஷீட் வேணும்? நிறையா ஷீட்ஸ் வேணும். இது 302 ஷீட் வேணும், இங்கே 302 ஷீட் வேணும், இங்கே 412 ஷீட் வேணும், இங்கே 276 ஷீட் வேணும்.
அது என்ன 302 300 305 அழகாக இருக்கலாமேன்னு கேட்கலாம். சும்மா ஒரு இருந்துட்டு போட்டோம் 302 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சில சமயங்களில் கணக்குகள் கொடுக்கும்போது அழகான நம்பர் வர மாதிரி கொடுப்போம், சில சமயங்களில் இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இது மாதிரி தேவை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஷீட் எடுத்து நம்ம வெட்டணும். வெட்ட வெட்ட நமக்கு இது கிடைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா வேஸ்ட் ஆகிடும். வெட்ட வெட்ட வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஏன்னா இங்கே 10 இருக்குது. இப்போ 5 எடுத்து வெட்டினோன்னா 2 5 நீட்டாக முடியும். இப்போ இந்த 4 3 எடுக்கும்போது சில சமயம் 2 3 ஒரு 4 வரும். அப்போ கூட ஒன்றும் வேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ 4 மட்டும் 2 4 போட்டோம்னாக்கா வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வேஸ்ட் வந்துடும். அந்த வேஸ்ட்டை குறைக்க வேண்டும். அதுதான் கணக்கு. எப்படி வெட்ட போகிறோம் அப்படிங்கிறது கணக்கு. திருப்பி ஒரு தடவை கணக்கை சொல்லணுன்னாக்கா, இத்தனை ஷீட்ஸ் நமக்கு வேணும். எவ்வளோ ஷீட்டு வேணும் அங்கேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வெட்டிட்டு அந்த வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கணும். நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த வேஸ்ட்டை குறைக்கணும். வேஸ்ட்டை குறைப்பது எப்படி வெட்ட போகிறோம், இதுதான். இந்த கணக்கில் வந்து நீங்கள் அப்படியே கிளியராக வேரியபிள்ஸ் வராது நமக்கு. மீதி கணக்குகள்லாம் பார்த்தா கிளியராக சொல்லிடுவோம். எத்தனை பேர் எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறது கணக்கிலேயே வந்துடும். எத்தனை ஃபோனை இந்த மாதத்தில் வாங்குறாரு, எத்தனை ஃபோன் இந்த மாதத்தில் விற்கிறாருங்கிறதெல்லாம் கணக்கிலேயே வந்துடும். இதில் அவ்வளோ எளிதாக வராது. இதை சில விஷயங்களை செய்யலாம். ஆனால் ஜென்ரலாக செய்யப்படுவது எப்படின்னாக்க, நம்ம வந்து இந்த ஒரு ஷீட்டை எடுத்துப்போம். இந்த ஷீட்டை எடுத்துட்டு நம்ம வெட்டுவோம். ஒரு ஷீட்டை எடுத்து வெட்டுவோம். வெட்டிட்டு வேஸ்ட் என்ன வருதோ அதை தூக்கி போட்டுருவோம். அதான் நார்மலாக பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் அதை செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக என்ன பண்ணுவார், இந்த 276 தேவையா, இதை 10 எடுத்துகிட்டு இதை 2 5 ஆக்கி வெட்டினீங்கன்னா வேஸ்ட்டே வராதுங்க, அதனால இதை எடுத்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், 2 3 ஒரு 4 வெட்ட முடியும், அப்போ வேஸ்ட்டே வராது அப்படிம்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 302 வேணும், இங்கே 412 வேணும். ஸோ சில சமயங்களில் 2 4 வெட்ட வேண்டி வரும், சில சமயங்களில் 3 3 வெட்ட வேண்டி வரும், சில சமயங்களில் 5 4 வெட்ட வேண்டி வரும், சில சமயம் 5 3 வெட்ட வேண்டி வரும், 4 5 வெட்ட வேண்டி. ஸோ இது பேர் பேட்டர்ன் அப்படின்னு பேர், வெட்டும் முறை. ஸோ எத்தனை வகையாக வெட்டலாம், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் கேன் வி மேக், ஹவு மெனி பேட்டர்ன்ஸ் கேன் வி மேக் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 3 4 3 இது வந்து வேஸ்ட்டுங்கிறது மீதி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மீதி. ஸோ ஒரு 10 ஷீட் எடுத்தோன்னா 2 5 வெட்ட முடியும், அப்போ மீதி 0. ஒரு 10 ஷீட் எடுத்தோன்னா ஒரு 5 ஒரு 4 வெட்ட முடியும், இது எதுவும் வெட்ட போகிறதில்ல, மீதி 1. ஒரு ஷீட் எடுத்துட்டா இது இல்லாமல் இது 2 4 வெட்டிட்டு இது எதுவுமே வெட்டாமல் இருந்தால் மீதி 2. ஒரு ஷீட் எடுத்துட்டு 3 3 வெட்டினா மீதி 1. நல்லா பாருங்கள், இது 5ல் வெட்டலை, இதில் வெட்டலை, 3ல் 3 வெட்டுறோம், 3 9 1. 5ல் 1 4ல் 1 இது பண்ணலன்னாக்க இது ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ 5ல் 1 3ல் 1 பண்ணால் 2. ஒரு 5 3. ஸோ இதில் வந்து 2 0 0 1 1. அடுத்தது இது 2 3 ஒரு 4 போட்டோம்னாக்க 0. ஸோ இந்த 6 விதமான பேட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். 6 வெட்டும் முறை அப்படின்னு பேட்டர்ன்ஸ். அதுக்கு நம்பர் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. இதை நம்ம செய்துட்டோம்னாக்க நமக்கு எழுதுறது ரொம்ப சுலபம். ஸோ வேரியபிள்ஸ் என்ன வரும், எத்தனை ஷீட்டை இந்த முறையில் வெட்ட போகிறோம், எத்தனை ஷீட்டை இந்த முறையில் வெட்ட போகிறோம், எத்தனை ஷீட்டை இந்த முறையில் வெட்ட போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது.
ஸோ x1 x2 up to x6 இத்தனை ஷீட்டை வந்து இந்த முறையில் let x1 x2 x3 x6 be number of sheets cut using pattern using the 6 patterns. எத்தனை ஷீட்டை வந்து இதில் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வேரியபிள். சரி, இப்போ அடுத்தது என்ன வேணும்? நமக்கு இத்தனை 3 ஷீட் வந்து இது இவ்வளோ வேணும். இதில் 3 ஷீட்டே கிடையாது. 3 ஷீட்டுங்கிறது இதில் தான் வருது. ஸோ x4 இது x1 x2 x3 x4 x5 x6. நம்மளோட அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன? வேஸ்ட்டை குறைக்கணும். ஸோ மினிமைஸ், குறைத்தல், மினிமைஸ். வேஸ்ட் எவ்வளோ வரும்? இதில் வந்து வேஸ்ட்டே வராது. இதில் ஒரு இது வந்து வேஸ்ட் ஆகும், ரெண்டு அளவு வேஸ்ட் ஆகும், ஒரு அளவு வேஸ்ட் ஆகும், 2 அளவு வேஸ்ட் ஆகும். வேஸ்ட்டே கிடையாது. ஸோ மொத்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா x2 plus 2x3 plus x4 plus 2x5. இப்போ நீங்கள் கேட்கலாம், வேஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டு தானே, ஒரு செவ்வகம், சின்ன செவ்வகம் தானே, அப்போ அந்த 20 ஏன் விட்டீங்கன்னு கேட்கலாம். 20 மல்டிப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு இந்த இது வந்து ஒரு வேஸ்ட், ஒரு தின் ஷீட் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 2 சென்டிமீட்டர் இல்லை 2 அங்குலம் ஷீட்டு வேஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு தான் வேஸ்ட். இது ரெண்டையும் பண்ணோன்னா நமக்கு வேஸ்ட் கிடையாது. அழகாக ஷீட் அப்படியே அழகாக கட் ஆகிடும், பாக்கி எதுவும் நிற்காது. ஸோ நோக்கம், அப்ஜெக்டிவ் வந்து இதை குறைப்பது. எவ்வளவு 5 ஷீட் கிடைக்கும்? 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x5 இவ்வளவு 5 ஷீட் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஷீட் எடுத்து 2 5 வெட்டணுன்னா 2 கிடைக்கும். இதில் ஒரு 5 தான் கிடைக்கும், இதில் ஒரு 5 தான் கிடைக்கும். ஸோ 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x5 நமக்கு கிடைக்கும். நம்ம தேவை என்ன? 5க்கு 276. ஸோ தேவையை விட அதிகம் இருக்க வேண்டும். அதே போல் x2 4 எடுத்துட்டோம்னா x2 ப்ளஸ் 2x4 ப்ளஸ் x6 இவ்வளோ கிடைக்கும். ஆனால் இதில் 2 கிடைக்கும். ஒரு ஷீட் எடுத்து வெட்டும்போது இதில் 2 4 கிடைக்கும், ஆனால் 2 வேஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளவு 4 கிடைக்கும். ஸோ 4 வந்து 412. 3 எவ்வளோ வரும்? இங்கே வரும் 3x3 3x4 ப்ளஸ் x5 ப்ளஸ் 2x6 greater than or equal to 302. ஏன்னா இந்த ஷீட்டை வந்து 3 வெட்டுறோம். ஸோ ஒரு ஷீட் எடுத்தால் 3 கிடைக்கும். ஸோ x4 ஷீட் கிடைத்தால் 3x4 கிடைக்கும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடியது இது, நமக்கு தேவை இது, தேவையை விட அதிகமாக இருக்க வேண்டும். x1 x2 x3 x6 greater than or equal to 0 எதிர்மறையற்ற மாறிகள். ஸோ இப்போ 4 நம்ம பண்ணியாச்சு. வேரியபிள் எழுதியாச்சு, அப்ஜெக்டிவ் எழுதியாச்சு, நோக்கம் எழுதியாச்சு, கட்டுப்பாடுகள் எழுதியாச்சு, எதிர்மறையற்ற கட்டுப்பாடுகள் எழுதியாச்சு. இந்த உருவாக்கம் முடிஞ்சது. ஆனால் இந்த உருவாக்கத்தில் இன்னும் சில சின்ன விஷயங்கள் இருக்குது. அந்த சின்ன விஷயங்களை நம்ம அடுத்த தடவை சந்திக்கும் போது அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.